ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபீல்டில் எடுத்துக்கிறேன். Z1 = A, B, Z2 = C, Dன்னு. இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? Z1 = A + IBன்னு எழுதலாமா? Z2 = C + ID. இப்போது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். Z1 + Z2 = அதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். A + IB, C + IDன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரியல் பார்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். இல்லை ரியல் பார்ட்ஸ் என்னது? ஏவும் சியும். அடுத்தது இமேஜினரி பார்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். என்னது? பியும் டியும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா A + C + B + D காமனாக I எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு ரியல் பார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும், அப்புறம் இமேஜினரி பார்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸில் ரெண்டு இருக்குது. ஒன்று அடிஷன், இன்னொன்று மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு பார்க்கலாம். அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் ஒன்று தான், அதனால நம்ம வெறும் அடிஷன் மட்டும் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, நான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், Z1 Z2ன்ட்டு. அதை நான் ஆட் பண்ணாலும் எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். நம்ம ரியல் நம்பர்ஸில் இதை பார்த்துருக்கோம்ல. இப்போது நான் ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன், 2, 3ன்ட்டு. அந்த 2, 3யை நான் ஆட் பண்ணேன்னா 5 தானே எனக்கு கிடைக்கும். அந்த 5 என்னது? ரியல் நம்பர் தான். ஸோ அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன், அது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன், வர ஆன்சரும் எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். Z1 = X1 Y1, Z2 = X2 Y2ன்ட்டு. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். Z1 + Z2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரியல் பார்ட்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ரியல் பார்ட்ஸ் என்ன? X1 X2. அப்போ X1 + X2, அடுத்தது இமேஜினரி பார்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். Y1 Y2. அப்போ Y1 + Y2. ஓகேவா? இப்போ நான் இதை திருப்பி ஆட் பண்ணுறேன். Z2 + Z1ன்ட்டு ஆட் பண்ணுறேன். அப்போ எப்படி வரும்? X2, Y2 + X1, Y1. இப்போ நான் இதை ஆட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்ஸ் ஆட் பண்ணணும். X2 + X1, Y2 + Y1ன்னு வருமா? நெக்ஸ்ட்டு இதை இப்போது 2 + 3னாலும் 3 + 2னாலும் ஒன்று தானே. அப்போ X1 + X2னாலும் X2 + X1னாலும் ஒன்று தான். அப்போ X2 + X1 பதிலாக நான் என்ன போடுறேன்? X1 + X2ன்னு போடுறேன். அதேமாதிரி Y2 + Y1க்கும் நான் என்ன பண்ணுறேன்? Y1 + Y2ன்னு போடுறேன். அப்போது நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கிது. Z1 + Z2னாலும் Z2 + Z1னாலும் சேம் ஆன்சர் தான் எனக்கு கிடைக்கிது. அதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். Z1 Z2 Z3ன்ட்டு. Z1 = X1 Y1, Z2 = X2 Y2, Z3 = X3 Y3. இப்போது நான் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஆட் பண்ணுறேன். எப்படி ஆட் பண்ணுறேன்னா Z1 + Z2 + Z3. ஃபஸ்ட்டு நான் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் தேர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆட் பண்ணுறேன். அப்போ எப்படி வரும்? ஃபஸ்ட்டு X1 Y1 க்ளோஸ் ப்ராக்கெட்டில் X2 Y2 + X3 Y3. அப்போ அந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணோன்னா ரியல் பார்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா X2 + X3, இமேஜினரி பார்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா Y2 + Y3. இப்போது அந்த ஆன்சரை அந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? X1 + X2 + X3, Y1 + Y2 + Y3. அதேமாரி ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணிட்டு அந்த வரக்கூடிய ஆன்சரை தேர்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட நான் ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது? அதே X1 + X2 + X3, Y1 + Y2 + Y3 தான் வருது. ஸோ நம்ம செகண்டும் தேர்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் கூட ஆட் பண்ணாலுமே அண்ட் ஃபர்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன் கூட ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வருது. ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. இதில் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறோம். Z1 belongs to C,
நம்ம வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட 0 ஆட் பண்ணனா நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரியல் நம்பரில் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ 2ன்னு ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன், அதோட நான் 0 ஆட் பண்ணேன்னா அதே 2 தானே ஆன்சர் வருது. அப்போது அந்த 0ன்றது தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயும் அதே தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டேன்னா அது 0வோட ஆட் பண்ணாலும் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும். இப்போ இதுலேயும் வந்து 0 தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ரியல் நம்பரில் சொல்கிறேன். ரியல் நம்பரில் நான் வந்து 3ன்னு ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். அந்த நம்பரை அதோட இன்வர்ஸ், அதாவது இப்போ +3னா -3 ஓட ஆட் பண்ணனா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? அந்த அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான் வரும். அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன? 0. அப்போ +3யோட நான் -3 ஆட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும். அதை தான் வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோன்னா ஃபார் எனி z1 belongs to C there exists z belongs to C such that z1 + z = 0. அதில் z என்னன்னா -z1 தான். அதாவது நம்ம ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணும்போது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அதாவது 0 வந்துச்சுன்னா அதுதான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எந்த டாபிக்ஸ்லையாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். தேங்க்யூ.